காதலனுடன் சேர்ந்து வருங்கால கணவரை 400 அடி பள்ளத்தில் தள்ளி கொன்ற இளம்பெண், புனேவில் அதிர்ச்சி சம்பவம். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் கோடீஸ்வர தொழில் அதிபரை காதலிப்பது போல நடித்து தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து அவரை 400 அடி ஆழப் பள்ளத்தில் தள்ளிப் படுகொலை செய்த இளம்பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நிச்சயிக்கப்பட்ட பிரமாண்ட திருமணம். புனேயின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான சக்சஸ் குரு இயக்குனரான கேத்தன் அகர்வால் 26 வயது என்ற இளம் தொழில் அதிபருக்கும் பி.ஜி. கோயல் அண்ட் கம்பெனி என்ற மசாலா நிறுவனத்தை கவனித்து வந்த சியா கோயல் 20 வயது என்ற வணிகவியல் கல்லூரி மாணவிக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இவர்களது நிச்சயதார்த்தம் பிரமாண்டமாக நடைபெற்றது. வரும் நவம்பர் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள அரண்மனையில் 17 கோடி ரூபாய் செலவில் இவர்களது திருமணத்தை நடத்த இரு வீட்டாரும் ஏற்பாடுகளை செய்து வந்தனர். கள்ளக்காதல் பின்னணி. மறுபுறம் சியா கோயல் கடந்த ஓராண்டாக சேத்தன் பாபுலால் சௌத்ரி 22 என்ற தனியார் நிறுவன ஊழியரை தீவிரமாக காதலித்து வந்தார். தனது குடும்பத்தின் அழுத்தம் மற்றும் கௌரவத்திற்கு பயந்து கேத்தனுடனான திருமணத்திற்கு சியா சம்மதித்திருந்தார். ஆனால் எப்படியாவது தனது காதலனை அடைந்துவிட வேண்டும் என எண்ணிய சியா சேத்தனுடன் சேர்ந்து கேத்தனையை கொலை செய்ய ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினார். தோல்வியில் முடிந்த கொலை முயற்சிகள். கொலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தோனேசியாவின் பாலி தீவுக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் செல்ல கேத்தன் ஏற்பாடு செய்திருந்தார். நெருக்கமாக இருக்க நேரிடும் என்பதால் அந்த பயணத்தை தவிர்க்க சியா திட்டமிட்டு கேத்தனின் பாஸ்போர்ட்டை திருடி மறைத்து வைத்தார். இதனால் அந்த பயணம் ரத்தானது. இதன் பின்னர் புனேயில் உள்ள லோகாட் கோட்டைக்கு கேத்தனை அழைத்துச் சென்று அங்கிருந்து தள்ளிக்கொல்ல இருவரும் திட்டமிட்டனர். மே 31 மற்றும் ஜூன் 14 ஆகிய தேதிகளில் நடந்த முதல் 2 கொலை முயற்சிகளும் முறையே மக்கள் கூட்டம் மற்றும் பாம்பு பயம் காரணமாக தோல்வியில் முடிந்தன. ஜூன் 15 அன்று பலத்த மழை காரணமாக 3வது முயற்சியும் கைவிடப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் அரங்கேறிய கொடூரம். இறுதியாக ஜூன் 18ஆம் தேதி மாலை தனது பிறந்த நாளை முன்கூட்டியே கொண்டாடுவதாக கூறி கேத்தனை மீண்டும் லோகாட் கோட்டைக்கு சியா வரவழைத்தார். அங்கு கேக் வெட்டி கொண்டாடிய பிறகு கோட்டையின் உச்சிக்கு கேத்தனை அழைத்துச் சென்றார். அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த காதலன் சேத்தனுடன் சேர்ந்து கேத்தனை 400 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் தள்ளி இருவருமாக படுகொலை செய்தனர். நாடகமாடிய காதலி சிக்கியது எப்படி? கொலை செய்த உடனே கேத்தனின் பெற்றோருக்கு போன் செய்த சியா, கேத்தன் கால் தவறி கீழே விழுந்துவிட்டதாக நாடகமாடினார். மீட்புக் குழுவினர் 3 மணி நேரம் போராடி கேத்தனின் உடலை மீட்டனர். ஆரம்பத்தில் இதனை விபத்து என்று அனைவரும் நம்பிய நிலையில் சியாவின் வாக்குமூலத்தில் இருந்த முரண்பாடுகளும் அவரிடம் உண்மையான துக்கம் இல்லாததும் கேத்தனின் குடும்பத்தினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். லோனாவாலா போலீசார் சியாவின் மொபைல் அழைப்பு விவரங்களை கால் ஹிஸ்டரி ஆராய்ந்தபோது அவர் சேத்தனுடன் பல மணி நேரம் ரகசியமாக பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கூகுளில் விபத்து மரணம் போல் கொலை செய்வது எப்படி, போலீஸ் டவர் லொகேஷனை ஏமாற்றுவது எப்படி என அவர்கள் தேடியதும் அம்பலமானது. கோட்டையின் சிசிடிவி காட்சிகளில் கடுமையான வெயிலிலும் முகத்தை மூடியபடி சேத்தன் இவர்களை பின்தொடர்ந்ததும் பதிவாகியிருந்தது. சிறையில் அடைப்பு. போலீசார் திரட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் சியா மற்றும் சேத்தனிடம் தீவிர விசாரணை நடத்திய போது இருவரும் திட்டமிட்டு கேத்தனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் புனே பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.